நமஸ்காரம். வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவான். அந்த நாட்கள்ல உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, லக்னத்துல ராககேதுகள் தோஷம் இருக்கிறது. சர்ப தோஷம், நாக தோஷம், கால சர்ப தோஷம், இந்த மாதிரி எத்துணை தோஷங்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரீஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவாலாம் பாம்பு புற்றுக்கு வந்து பால் ஊத்துறது, அதே மாதிரி நாகப்புற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், குங்குமம், வாசனையுள்ள மலர்கள். எப்போவுமே பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனையுள்ள மலர்கள் தான் பிடிக்குமா. இப்போ வாசனையுள்ள மலர்கள், ஒரு நெய் தீபம் நேற்றி வழிபாடு பண்ணி, நாகங்கள் இருந்தாங்கன்னா அவளுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணி ஏதாவது நெய்வேதியம் பண்ணி வழிபாடு பண்ணறச்ச உங்களுடைய அத்துணை தோஷங்களும் விலகி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுமா. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாகங்களும் போயிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட இவா கோரிக்கைகள்லாம் நிவர்த்தி பண்ணுங்கோ, இவா கோரிக்கைகள்லாம் நீங்கள் செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நாகங்கள் போய் முறையிடுமா. அப்போ இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கோ. அப்படி பாராயணம் பண்ணத்தில்னா காதுகளால் கேளுங்கோ. இப்படி கேட்குறச்ச இந்த தோஷங்கள், அதாவது பாம்பு தோஷங்கள் அத்தனையும் விலகி மிகப்பெரிய நல் விஷயங்கள் நடந்துருக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன்.